கோவிலுக்கு போவோம், கோவிலுக்கு போங்கள் என்று எசாயா இறைவாக்கினர் இன்று எல்லா மக்களுக்கும் அறிவுரை கூறுகின்றார். இது திருவருகை காலம் அல்லவா? அங்கு சென்றால் கடவுள் மனிதனாக பிறக்கப் போகின்ற அந்த திரு நிகழ்ச்சியை நம்மால் கண்ணால் காண முடியும். ஆகவே கோவிலுக்கு போங்கள் என்று சொல்கின்றார். அதற்காக மட்டும் அவர் கோவிலுக்கு போங்கள் என்று சொல்லவில்லை. கோவிலுக்கு செல்லும் பொழுது 2 செயல்கள் நடக்கும். அந்த செயல்களில் பங்கேற்கவும் நீங்கள் கோவிலுக்கு போங்கள் என்று சொல்கின்றார். 1 கற்பித்தல், 2 கற்றல். யார் கற்பிக்கின்றார்கள்? கடவுள் கற்பிக்கின்றார். எதை கற்பிக்கின்றார்? அவர் தம் செம்மையான வழிகளையும் நேர்மையான வழிகளையும் இறை வார்த்தைகளையும் கடவுள் கற்பிக்கின்றார். யார் கற்றுக்கொள்கின்றார்கள்? மக்களாகிய நாம் தான் கற்றுக்கொள்கின்றோம். எதை கற்றுக்கொள்கின்றோம்? கடவுள் சொல்லித் தருகின்ற இறை வார்த்தையை கற்றுக்கொள்கின்றோம், நேர்மையான வழியை கற்றுக்கொள்கின்றோம், செம்மையான பாதையில் நடப்பதற்கு கற்றுக்கொள்கின்றோம். ஆகவே கோவிலுக்கு செல்வது எவ்வளவு சாலச் சிறந்தது என்பதைத்தான் எசாயா இறைவாக்கினர் இன்று கூறுகின்றார். இந்த இறை வார்த்தையை கடைபிடித்துத்தான் அன்னை மரியாவும் சரி, சூசை தந்தையும் சரி, ஆண்டுதோறும் குழந்தை இயேசுவை அழைத்து கொண்டு கோவிலுக்கு சென்றார்கள் என்று நற்செய்தி நமக்கு சொல்கின்றது. பெற்றோர்கள் இதை உணர்ந்து பார்த்து தாங்களும் கற்றுக்கொள்வதற்காகவும் கடவுள் கற்பிப்பதை கேட்பதற்காகவும் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, குழந்தைகளை வார நாட்களில் திங்களிலிருந்து சனிக்கிழமை வரை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி கற்பித்தல் மற்றும் கற்றலை எவ்வாறு அவர்கள் கற்றுக்கொள்கிறார்களோ அதே போன்று ஆன்மீக கற்பித்தலையும் கற்றலையும் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆலயத்திற்கும் அழைத்து வர வேண்டும். ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட உலகப் போக்கிலான கற்றலையும் கற்பித்தலையும் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பெற்றோர்கள் நினைப்பது தவறான காரியம். அது அவர்களை பாதை விலக்கி சென்றுவிடும். ஆகவே ஞாயிற்றுக்கிழமை கோவிலுக்கு செல்வோம், கடவுள் கற்பிப்பதை நாம் கற்றுக்கொள்வோம்.